ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெகன். ஸோ என்னோடய அம்மாவுக்கு சரவாங்கி பிரச்சனை இருக்கிறதுனால இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணுறேன். நாளுக்கு நாள் நிலமை ரொம்ப மோசமாகிட்டுருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஸோ எங்கள் அம்மானால் முடியல, அதனால் இன்றைக்கி நான் தான் சமையல் பண்ணுறேன். என்ன சமையல் பண்ணுறேன்னா, பழைய சாப்பாடு இருந்துச்சு காலையில் பண்ணது. அதை நம்ம அப்படியே உதிரியாக பண்ணி அதில் தக்காளி சாப்பாடு தான் பண்ணுறேன். வேறு என்ன, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஆல்ரெடி நான் வெங்காயம் காலையிலே தொளிச்சு வச்சுட்டேங்க. அது இருக்குங்காட்டி 8:30க்கு ஒர்க் முடிஞ்சு அங்கேருந்து டிராஃபிக் ஜாம்லாம் தாண்டி வீட்டுக்கு வரக்கே 8:45 9 ஆயிரும். ஸோ வந்தாச்சு, குக்கிங் தான் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா, வெங்காயம் தொளிச்சு வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது பேட் ஃபார் ஹெல்த்து. ஸோ அர்ஜென்ட்டுக்கு வேணால் எப்பாவது ஒரு நாள் இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. வெங்காயம் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக உளிச்சு குக்கிங் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி தொளிச்சு வச்ச வெங்காயத்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ அது பேட் ஃபார் ஹெல்த்து தான், வேறு வழி இல்லை, டைம் இல்லை, அதனால் இப்படி பண்ணுறேன். நான் உதிரியாக உடச்சிட்டேன். இப்போ இதில் தான் நம்ம தக்காளி சாப்பாடாக மாற்ற போகிறோம். பூண்டு போடணுமாம்மா? பூண்டு போடணுமா? இஞ்சி மட்டும் போட்டா சரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக சொல்கிறது, மஞ்சள் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும், இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மஞ்சள் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம், மஞ்சள் காமால் வந்துடும். 1 ஸ்பூன் 2 டேபிள் டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா, எவ்ரிடே நைட் அவங்களுக்கு பாலில் மஞ்சத்தூள் கலக்கி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் பாலில் கலக்கி கொடுங்க. மூட்டு வலிக்கு மஞ்சத்தூள் சூப்பரான மருந்து. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, இல்லை சரவாங்கி பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா மஞ்சத்தூள் போட்டு கொடுங்க பாலில். அது எவ்ரிடே நைட் பண்ணுங்கள். நம்ம இந்த சரவாங்கி பிரச்சனை பற்றி நம்ம போக போக பேசலாம். நீங்கள் சரவாங்கின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னாவே வரும், நிறையா வரும். நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடய அம்மாவோட வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன். சரவாங்கி பிரச்சனைனால எவ்வளோ அவஸ்தை. எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சுங்க சரவாங்கி. இந்த வியாதி வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் வாழும் காலம் வரைக்கும் அது இருக்குங்க. சர்க்கரை வியாதி எப்படி அழியாதோ அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு முழுசாக மருந்து கண்டுபிடிக்கல குணமடைகிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த முடக்குவாதம், சரவாங்கி, ஆரிய ஃபேக்டர், ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துருச்சுன்னா அவ்வளோதான். நம்ம சாப்பாடு உணவு முறையில் தான் நம்ம காப்பாற்றிக்கணுமே தவிர, ஸ்டெராய்டு டேப்லெட்ஸ் மூலமாக தான் நம்ம உடம்பை காப்பாற்றிக்கணுமே தவிர, முழுமையான மருந்து இதுக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் உங்கள் சாப்பாட்டில் உணவு முறையில் இஞ்சி சேர்த்திக்கோங்க. ஸோ இஞ்சி ரொம்ப முக்கியமாக கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்கள இஞ்சி சேர்த்திக்கணும். இஞ்சி யாரும் தோல் எடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிக்காதீங்க. தோல் எடுத்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள். தோலோடு நம்ம சாப்பிட்டோம்னா, நான் ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், தோலோடு சாப்பிட்டோம்னா அது ஸ்கின் டிசீஸ் வரும்ன்ட்டு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையானு தெரியல. தோல் எடுத்துருங்க. தோல் எடுத்துகிட்டு நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் அந்த இஞ்சி டீ, சுக்கு டீ, அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய குடிக்கலாம். இப்போ இது மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் அந்த நாட்டு மருந்து கடையில் போய் நிலவேம்பு கஷாய பொடி வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? காய்ச்சல் வந்துச்சுன்னா நிலவேம்பு கஷாயம் போட்டு குடிங்க. முக்கியமாக நான் பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடனே டாக்டரை போய் பாருங்கள்.
2 நாள் 3 நாள்னு வீட்டிலே இருந்து சரி பண்ணிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. டாக்டர் போய் உடனே போய் பாருங்கள். அதுக்காக டாக்டர் கொடுக்குற மாத்திரையை எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு ஒரு நேரம் சாப்பிட்டாவே காய்ச்சல் சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு 2 நாள் சாப்பிட்டா சரியாயிரும். இப்போ நைட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு காலையிலேயே ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. அவங்களாம் அந்த வாங்கிட்டோமேன்னு சொல்லிவிட்டு அந்த மாத்திரை எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம். காலையில் அந்த சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வெந்தண்ணி வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏதாவது மழைக்காலம் ஆயிடுச்சு. ஸோ வயசானவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஸோ இஞ்சி தொளிச்சாச்சு, கழுவணும். தோல் எடுத்ததுக்கப்புறம் கழுவிடலாம். வச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வந்து குழந்த மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட குழந்த மாதிரி தான் என்னோடய அம்மா. ஸோ வயசானவங்க வீட்டில் எல்லாருமே குழந்தைங்க மாதிரி தான். வயசாக அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ வேறு வழி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழமொழியாக இல்லை ஏதோ ஒரு கேலண்டர்லையோ நான் படித்தேன். வீட்டில் கடைசி பிள்ளையாக இருக்கான்ல, அவன் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்களாம்மா. ஆனால் அவன்தான் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவானாம்மா, கடைசியாக வளர பிள்ளை. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க வயசாக அவன் தான் பார்த்துக்கணும். வீட்டு பொறுப்பு அவன் தலையில் தான் வந்து வரும். ஸோ கடைசி பிள்ளை எந்த அளவுக்கு செல்லமாக வளருதோ அந்த அளவுக்கு பின்னாடி அவனுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்குது. இதை வந்து தடுக்கவே முடியாது. ஸோ ஏதோ இஞ்சியை தெரிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஞ்சள், இந்த மஞ்சளை நல்லா யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக். கேர்ள்ஸ் வந்து குளிக்கும்போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம், தப்பு இல்லை. சாப்பாட்டில் உணவு முறையில் மஞ்சள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு மஞ்சளை வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், மஞ்சள் காமாலை வந்துடும். 1 ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பாலில் நைட்டு கலந்து குடிங்க. எல்லாருமே குடிக்கலாம். ஆட்டுப்பாலோ இல்லை மாட்டுப்பாலோ எதுவாக இருந்தாலும் மஞ்சள் கலக்கி டெய்லி நைட் படுக்கும்போது குடிங்க. உடம்புக்கு நல்லா வேலை அதிகமாக செய்கிறவங்க மஞ்சள் எடுத்துக்கலாங்க. எடுத்து தான் ஆகணும். எடுக்கலைன்னா கை கால் வலி மூட்டு வலிலாம் வரும். ஓகே, தக்காளி 1/4 கிலோ 5 ரூபா. இந்த ரோட்டு கடையில் போட்டு விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வாங்கவே கூடாது. 1/4 கிலோ 5 ரூபா பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்கணும். நீங்கள் அந்த கடையில் வாங்குகிற அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கு இல்லையா, தக்காளி வெங்காயம் சம்திங் நிறைய பொருள் வாங்குவீங்க. அது வாங்கினதுக்கப்புறம் அந்த பொருள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கவர் இருக்கும் இல்லையா, இந்த கவரை நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, யார் எப்படி வந்து குப்பையில் போடுவீங்களா, இல்லை வேறு எதுக்கெலாம் இந்த கவரை யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன், இல்லை தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சமையல் செஞ்சு முடித்து அம்மாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து தூங்க வச்சிட்டேன். ஸோ அவங்க தூங்கிட்டாங்க. டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாச்சு.
ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசினேன், சரவாங்கி இல்லையா? ஸோ இந்த சரவாங்கியை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் உடனே சரவாங்கியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பில் போட்டு பாருங்கள். சரவாங்கினா என்ன, அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம பார்ட்டாக நம்ம பார்க்கலாம் சரவாங்கியை பற்றி. சரி, ஓகேங்க. இந்த வீடியோவை நான் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். நிறைய சொல்லணும்னு தோணுது, பட்டு இப்போ சொல்கிறதுக்கு எந்த ஒரு மூடும் இல்லை. சரி, ஓகே. நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ, பாய். எல்லாருக்கும் குட் நைட். எல்லோரும் நல்லதை சாப்பிடுங்க, கெட்டதை சாப்பிடாதீங்க. உடம்பு தான் முக்கியம். உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. பணம்லாம் நம்ம அப்புறம் சம்பாதிக்கலாம், ஓகேவா? உடம்பு தான் ஃபஸ்ட்டு. குட் நைட்.